வணக்கம் நேயர்களே. எல்இடி பல்பை காலில் கட்டி ஒரு புறா ஒன்று பறக்க விடப்பட்டிருக்கிறது. இதனால் அதிர்ச்சி அடைந்த மக்கள் கூட்டம் உடனடியாக போலீசாரை வரவழைத்து விடயம் தொடர்பாக சொல்லியிருக்கிறது. எங்கே என்ன நடந்தது என்று பார்ப்போம். இப்பொழுது நாட்டின் பல மாவட்டங்களிலும் எல்லா இடங்களிலும் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் மும்முரமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வேட்பாளர்கள் ஏட்டிக்கு போட்டியாக ஒருவர் நாங்கள் சளைத்தவர்கள் இல்லை என்று அப்படியே பிரச்சார கூட்டங்களையும் மக்கள் சந்திப்புகளையும் நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதே போலதான் சம்மாந்துறை, இலங்கையின் சம்மாந்துறை பிரதேசத்தில் தேசிய மக்கள் சக்தி ஜேவிபி தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் தேர்தல் பிரச்சார கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த கூட்டத்திலே திடீரென்று அந்த இரவு வேளையில் நடந்தபடியினால் அந்த திடீரென்று ஒரு வானத்தில் எல்இடி பல்ப் அந்த வெளிச்சத்தோட ஒரு புறா ஒன்று பறந்து தெரிஞ்சிருக்கு. உடனே அவதானித்தவர்கள், என்னடா இது புறா ஒன்று வருது, யாரும் எதிர்கட்சியின் சதியா அல்லது ஆளுங்கட்சியின் சதியா, யார்கிட்ட சதின்னு சொல்லி உடனே போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. இப்ப பெருங்குற்ற தடுப்பு பிரிவினர் போலீசார் வந்து அந்த நடவடிக்கையை என்ன செய்தார்கள், அந்த புறாவை மெதுவாக பிடிக்கின்ற நடவடிக்கையில் ஈடுபட்டு பிடித்து விட்டார்கள். பிடித்துவிட்டு அது தொடர்பாக விசாரணைகளை மும்முரமாக மேற்கொண்டதில் 18 மற்றும் 19 வயது இளைஞர்கள் இருவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களை விசாரித்தார்கள். அவர்களை விசாரித்த பொழுது அவர்கள் சொன்ன விஷயம் என்ன சொன்னா, இவ்வளவு விஷயம் சீரியஸ் ஆகும் நாங்கள் நினைக்கல சார். நாங்கள் வந்து வளமையாகவே இந்த பிரதேசத்தில் இரவு காட்சிகளை வந்து காணொலியாக எடுத்து பார்ப்பது எங்களுடைய வளமை, அது எங்களுடைய இண்டஸ்ட்ரி, ஒரு ஹொபி உண்டு. என்ன சொன்னால் நைட்டில் எப்படி அந்த கிளைமேட் இருக்குமென்றது நாங்கள் புறாவுக்கு, நாங்கள் வளர்க்குற புறா தான், அந்த புறாவுக்கு எல்இடி பல்பை கட்டி போட்டு நாங்கள் என்ன செய்வோம், அதை படம் எடுத்து பார்ப்போம், அது நல்லா இருக்கும் என்ற மாதிரி ஒரு விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுடைய கால கஷ்டம் அனுரகுமார் திசாநாயக்கனுடைய தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் நடந்ததுக்கு மேலான அந்த புறா வந்திருக்குது. அதனால அங்கிருந்தவர்கள் இது சதி, தங்களுடைய பிரச்சார கூட்டத்தை யாரோ பதிவு செய்து அதில் சொல்லப்படுகின்ற விடயங்களை ஹச் பண்ணி அது தவறான முறையில் மக்களுக்கு பரப்பி எங்களுக்கு இழுக்கை ஏற்படுத்துகின்ற ஒரு நடவடிக்கையாக இது அமைய போகிறது என்று சொல்லி என்ன சொல்றது, இந்த அவல் கிடைத்தால் வாய் அப்படியே நல்லா சப்பலாம் இல்லையா, அப்படி மெல்லுவது மாதிரி இந்த விஷயத்தை வந்து அந்த கட்சியை சார்ந்தாக்கள் சொல்லி இருக்கணும். ஆனால் விஷயம் இந்த வெளியில வந்த உடனே தான் தெரிய வந்திருக்குது. அது ஒரு வளர்ப்பு புறா, இரு இளைஞர்கள் வளர்த்த புறா. அந்த புறாவை அவர்கள் சும்மா அழகுக்காக, காட்சிக்காக பறக்க விட்டிருக்கின்றார்கள் அந்த விடயங்களை பார்ப்பதற்காக. இது தொடர்பாக சம்மாந்துறை போலீசார் நடவடிக்கைகளை மேற்கொண்டு விசாரணைகளை மேற்கொண்டு அந்த இரு இளைஞர்களையும் விடுவித்திருக்கிறார்கள் என்ற விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த புறாவுக்கு பெல்லடிச்ச எங்களுடைய மின்சார கண்ணா திரைப்படம் விஜயனுடைய படத்தில் புறாவுக்கு பெல்லடிச்ச மாதிரி இந்த புறாவுக்கு எல்இடி பல்பை கட்டி இளைஞர்கள் பறக்க விட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு விதவிதமான டிசைனான சம்பவங்கள் இன்றைக்கு 12 மணிக்குள்ள நடக்கலாம். தேர்தல் பிரச்சார கூட்டங்கள் இன்று இறுதி வேகத்தில் வந்து ஒரு அசுர வேகத்தில் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்க எல்லா மாவட்டங்களையும் இந்த சந்தர்ப்பங்கள் இவ்வாறான சுவாரஸ்யமான சம்பவங்களும் இடைக்கிடையில் இடம்பெறலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று இரவு வேளையும் யாராவது பறக்கப்படலாம் இதையாவது இல்லையா. அப்போ அதெல்லாம் வந்து நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மக்கள் மிக அவதானமாக வீடுகளுக்குள்ளேயே இருங்கள். நாளை மறுதினம் சனிக்கிழமை எல்லாம் மிக அவதானமாக இருக்க வேண்டும். மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே. வணக்கம்.